ஹாய் ஹலோ வெல்கம். இது உங்கள் அன்விகா ஸ்ரீதேவி சேனல். இப்போ நம்ம மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க சேனலில் போவோம். ஆமாம், முதல்ல நம்ம என்ன பண்ணணும்? புளி போட்டுக்கணும். புளி போட்டுருந்தோமா? எதில் போடணும்? குண்டான் இல்லைம்மா, பவுல். என்னது பவுலில் கொஞ்சம் புளியை போட்டு கரைச்சிட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? உப்பு போட்டுக்கிட்டோமா? உப்பு போட்டதுக்கப்புறம் என்ன பண்ண போகிற? புளி கரைச்ச தண்ணி வெடிகட்டணும். உப்பு போட்டு புளி கரைச்ச தண்ணியை வெடிகட்டிட்டு அதை எடுத்து இன்னொன்று பவுலில் ஊற்றுறியா? ஆமாம். ஊற்றுனதுக்கப்புறம் அந்த மீதி புளி என்ன பண்ணுவேன்? அதையும் திருப்பி காய்ச்சி ஊற்றிட்டு மிளகாத்தூள் போடணும். மிளகாத்தூள் போட்டுருவேன். மிளகாத்தூள் போட்ட உடனே என்ன பண்ணுவேன்? கேஸ் பற்ற வச்சுக்கணும். கேஸை பற்ற வைப்பியா? எரிஞ்சிடாது? அடுப்பை பற்ற வைப்பியா? இதுன்னா இது மண் சிமிட்டி பாண்டு மாதிரி இருக்குதே. அது பழைய காலத்து கடாய். பழைய காலத்து கடாய். நான் கூட எங்கேருந்து வீடு காட்டுறீங்கள, பாண்டு தான் நினச்சிக்கினேன். சரி இப்போ இதில் என்ன பண்ணணும்? எண்ணெய் ஊற்றிட்டீங்க, கடுகு போட்டிங்க. இப்போ என்ன பண்ணணும்? பாண்டில் வெந்தயம் போட்டுக்கணும். கொஞ்சம் பொரியிற வரல வெயிட் பண்ணணும் முதல்ல. கரெக்டா? அதுங்காட்டி தப்பாக சொல்லலாம். நம்ம வியூஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்க சேனல் தள்ளி விட்டு போடுவாங்க. புரியுதா? இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறீங்க? வெந்தயம் போட்டுக்கணும். வெந்து போடணுமா? வேவாமல் போடணுமா? வேவாம போடணும். அது எண்ணெயில் வெந்துடும். இப்போ என்ன வெங்காயம் போட்டுக்கணும். ஏங்க பேசினேங்கிற வெங்காயன்றீங்க? ஓ, வெங்காயத்தை வதக்கணுங்க. வெங்காயத்தை வதக்கணுமா? பாவங்க, வதக்கணும், அது கஷ்டப்படாது. அப்போ தண்ணி சோறு சாப்பிடுங்க. அப்போ விதைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, விதைக்கலாம். இப்படியே விதைக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அடுத்தது என்ன பண்ண போறீங்கன்றத காமிக்கவே மாட்டீங்களே. இருங்க, நல்லா வதங்கணும். பாண்டு சூடாகணுமா? சரி, சூடாகட்டும். இப்போ ஏதோ ஒன்று பண்ண போறீங்க, நல்லா தெரியுது. கேமரா மட்டும் திருப்புறீங்க. ஆனால் இது என்னதுங்க? புளியிலையும் போட்டு இதில் போட்டு உப்பு தூக்கிட போகுது. அப்புறம் அதில் பாதி உப்பு, இதில் பாதி உப்பு. என்னதான் ரோசை இல்லைனாலும் இவ்வளோ உப்பாக தூக்குவீங்க. சரி, ஓகேங்க. இவ்வளோ தூரம் அப்படியாச்சும் வருதான்னு பார்ப்போம். என்னது ரோசம்? அப்படியா? கல்யாணம் பண்ணுறது எங்கேருந்து ரோசம் வரப்போகுது? இது என்னதுங்க? ஏதோ இலை மாதிரி இருக்குது. வேப்பிலையா? கருவேப்பிலை. அதை தான் வேப்பிலைன்னு சாப்பிட்டா சொன்னேன். வேப்பிலைன்னு சொன்னால் கசக்கிற வேப்பிலையை போட்டுரும். தக்காளியா? ஆடாங்க, என்னங்க அதுக்குள்ளே விதைக்கிட்டீங்க? கருவேப்பிலை சீக்கிரம் வதங்கிடுங்க. பாண்டு நல்லா வேலை செய்யுதுங்க. வெங்காய தக்காளி ஒரு செகண்டில் வதக்கிட்டு இருக்கிறீங்களே. ஆமாம். இது நான் இதில் எடுத்து வதக்குறீங்கப்பா. அது கச்சி வச்சோம்ல. ஆமாம். அது வதங்கின உடனே இதை எடுத்து ஊற்றிடணும். எடுத்து எங்கே ஊற்ற போகிறீங்க? கடிச்சதை எடுத்து வெங்காய தக்காளியில் ஊற்றணும். வெங்காய தக்காளி ஊற்றணுமா? ஓ, புளி கரைச்சி வச்சது வெங்காய தக்காளியில் ஊற்றணும். ஆமாம். ஓஹோ, என்னங்க அதுக்குள்ளே கொச்சிச்சு? மாண்டு அவ்வளோ சுருக்கா? ஏங்க எல்லாரும் கேட்டுங்க, வீட்டில் வந்து கடாயெல்லாம் எடுத்துக்காதீங்க. உடனே மீனா? என்னங்க பேச விட மாட்டேறீங்க? அதுக்குள்ளே மீன் வந்துச்சு. அப்போ இதுக்கப்புறம் எல்லாம் என்ன பண்ணுறீங்க? ஒரு பாண்டு எடுத்துக்கிறீங்க, அதில் வந்து அடுப்பில் ஆக்குறீங்க. நீ என்ன பண்ணுறீங்க? சிம்டி பாண்டை எடுத்துங்க. அப்போ தான் இன்னும் சீக்கிரம் கொதிக்கும். சரி, ஓகே. ஏதோ மீன் குழம்பு நல்லா வந்துச்சுங்க. சரிங்க, மீன் குழம்பு வச்சு நல்லா இருந்ததோ இல்லையோ, நாங்கள் பேசுறது நல்லா இருந்ததுன்னா எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பண்ணுறேன்னா கிளிக் பண்ணுங்கள்.